ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் காவேரி விஜய் கிட்ட பேசி அப்படியே கண் கலங்கி நான் ரொம்ப பயமாக இருக்குது, என்னை விட்டு நீங்கள் போயிருங்களோ, நான் பயப்படுறேன்னு சொல்லும்போது விஜய் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் காவேரியை சமாதானமும் படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட பர்த்டேக்கு நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிற, என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது காவேரி ரொம்பவுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீ எனக்கு கிஃப்ட் பண்ணுற பொருள் எதுவுமே கடையில் வாங்கியிருக்கக்கூடாது, ஆனால் செம்ம சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே காவேரி நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத பார்த்தா இப்போதைக்கு ராகினி பயங்கரமாக மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு பக்கத்து பார்த்தா விஜய்க்கும் வெண்ணிலாவை தான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால விஜயோட பர்த்டேக்கு வெண்ணிலாவை காவேரியே கூட்டிகிட்டு வந்துருவாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்டர் ஸ்டோரியில் கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. நாளைக்கான எபிசோட் குமரனுக்கான எபிசோடாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குமரன் வந்து இப்போ ஆடிஷன் போயிட்டு வந்திருக்காரு, அதனால் அவரை நடிக்க கூப்பிட போகிறாங்க. அதாவது நாளைக்கான எபிசோட் பெருசாக விஜய் காவேரி சம்மந்தமாக ஸ்டோரியை மூவ் பண்ணலனாலும் குமரன் வந்து நடிக்க கூப்பிட்றது, அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறது. இந்த பக்கத்து பார்த்தா யமுனாவோட காமெடி, யமுனா பண்ணுற இரிட்டேட்டெல்லாம் பெரிய இரிட்டேட்டு சமைக்கிறதா, அது அவங்க மாமியா கேரக்டர், அதாவது நிவினோட அம்மா ஒருத்தவங்க பண்ணுறாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்க்கும்போதே பெரிய கொடுமையாக தான் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டைலாம் பார்க்கும்போது இப்போ இவங்க சமைக்கிறது, யமுனா சமைக்கிறத நிவின் சாப்பிடுவார், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கிடையில் கங்கா பார்த்தோம்னா காவேரி அப்செட்டாக இருக்கிறத வேறு கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கு ஸ்டோரியில். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டின மாதிரி இப்போ விஜய் வந்து காவேரி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க, ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ காவேரி கிட்ட வந்து நீ ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்க, ஆனால் நீ எந்த விஷயத்துக்கும் பயப்படாத, உன்னை விட்டு நான் போவே மாட்டேன், அதெல்லாம் இக்னோர் பண்ணிருன்னு சொல்கிறாங்க. காவேரி ரொம்ப எமோஷனல் ஆகி அப்படியே விஜய் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடில் லாஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு எமோஷனல் ப்ரோமோ காட்டினாங்க. நாளைக்கான எபிசோடுக்கு இன்றைக்கி ஒரு குட்டி ப்ரோமோ வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு ரிவ்யூ வந்து பார்க்கலாம் தெளிவாக. ஆனால் எப்படி பார்த்தாலும் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி தான் விஜய் நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அவரோட பர்த்டேக்கு காவேரி என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது யமுனா இவங்க, அதாவது ராகினி இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவே விஜய்க்கு கிஃப்டாக கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்க தோணுது. அந்த அளவுக்கு ஸ்டோரி எமோஷனலாக கொண்டு போய் தான் வேறு ட்ராக்கில் மாற்றுவாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க, இது சம்மந்தமாக எப்படி ப்ரோமோ வருதுங்கிறதெல்லாம் வச்சு நம்ம அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.